ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 6 எபிசோட் 76 தி ஐடென்டிஃபை ஆஃப் தி மாஸ்கட் மேன். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம மாஸ்க் போட்டவன் வந்து கோகுவோட தாத்தா கோகன் அப்படின்னு தெரிஞ்சது பார்த்தீங்களா? அது தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியப்பட நம்ம புல்மாவுக்கு பயமே வருதுங்க. அவங்க தாத்தா தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ இங்கே வந்து இவர் நிற்கிறாரே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி புல்மா பயப்பட உடனே மாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கும் அது சந்தேகம் தான், அவன் இறந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் இங்கே நிற்கிறது அவனோட ஆன்மானு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தலைக்கு மேலே ஒரு ஒளிவட்டம் தெரியுது பத்தியா, அதை நல்லா கவனி அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகானு நம்ம கோகுவோட வாழை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாருங்க. இன்னும் சுத்தவா விடவே மாட்டாரு. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாரு, கோகு நீ எப்படியாச்சும் இந்த போட்டியில விட்டுறக்கூடாது, ஏன்னா நீ விட்டு கொடுத்துட்ட அப்படின்னா உங்க தாத்தா இங்க வந்ததுக்கு அடுத்தமே இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் சேட்டலைட்ல இருந்து ஒரு டவர் போய் ஒரு இடத்த காட்டுதுங்க. இது வேற யாரும் கிடையாது, நம்ம பிலாஃபோட டீம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ரேடாரை ஒன்று சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பிலாஃப் இருக்காருல்ல, அவரு நிறைய ரோபோக்குள்ள உக்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற பாறை மலை இது எல்லாத்தையுமே அடிச்சு சுக்கு நூறா உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இதை இப்ப இவர் புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பான். இதை வச்சுதான் அடுத்தது கோகு அழிக்கிறதுக்காக புது டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு போல. இதை வச்சு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம மாயும் நாயும் அந்த ரேடாரை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுல திடீர்னு டவர் வந்து அங்க போட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்ப நம்ம கோகு அங்க சண்டை போடுறது இங்க பார்க்கப்படுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம கோகன் சொல்றாரு, கோகு நீ இன்னுமே உன் வாழை பலவீனப்படுத்தல, உன்னோட வாழு தான் உன்னோட பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து இப்ப இந்த மாயி நாயி இவங்க ரெண்டு பேரும் இதை கேட்டுறாங்க. இதை கேட்ட உடனே ஓ அந்த பையனுக்கு இதுதான் வீக்னஸா, இதை போய் நம்ம உடனே பிலாஃபு கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து பிலாஃபு கிட்ட இதை சொன்ன உடனே நம்ம பிலாஃபு ரொம்பவே சந்தோஷத்தோட உச்சத்திலே போயிடுறாருங்க. ஓ அதுதான் அந்த பையனோட வீக்னஸா, இந்த வாட்டி எப்படியும் அந்த பையனோட வாழை பிடிச்சாச்சும் எல்லா டிராகன் பாலையும் நான் வாங்கிடுவேன், அந்த பையன் என்னதான் நினைச்சாலும் என்கிட்ட இந்த கடைசி டிராகன் பாலை மட்டும் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது இந்த டைம்ல நம்ம பிலாஃப் வந்து ஒரு பெட்டியை காட்டுறாருங்க. இந்த பெட்டிக்குள்ளதான் கோகு தேர்ற அந்த 7வது டிராகன் பால் இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள எந்த ஒரு பொருளை பூட்டி வச்சாலுமே அது வெளியில தெரியாது போல, அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ள பொட்டி. அதனாலதான் வந்து நம்ம கோகுவோட ரேடாரா இருக்கட்டும், புல்மாவோட ரேடாரா இருக்கட்டும், இது எதுலையுமே வந்து இந்த பால் மாட்டவுமே இல்லைங்க. அதை தான் இப்ப பிலாஃப் சொல்லிக்கிட்டு அவனால எப்படியுமே இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்மள்கிட்ட உள்ள டெக்னாலஜினால அந்த பையன்கிட்ட இருக்கிற 6 டிராகன் பாலை கண்டுபிடிக்க முடியும். அதை எடுத்துட்டனா இந்த உலகத்தை நான் மறுபடியும் ரூல் பண்ணுவேன்னு பிலாஃப் பேசிக்கிட்டு இருக்க உடனே மாயி சொல்றாங்க, பிலாஃப் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா இருக்காங்க, அந்த போட்டியில மட்டும் அந்த பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவங்க வந்து இந்த பால் இருக்கிறத எப்படியும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க உடனே கோபப்பட்ட பிலாஃப் அவெல்லாம் சும்மா பொய் சொல்லிட்டு தெரியுறா, அவளை எல்லாம் நம்பாதீங்க, அப்படியே அந்த பையன் போட்டியில ஜெயிச்சாதானே அவளால சொல்ல முடியும், அப்படியே அந்த பையன் அந்த போட்டியில ஜெயிச்சு இந்த பாலை தேடி வந்தாலுமே இப்ப நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, இது என்னோட புது கண்டுபிடிப்பு, இதை வச்சு அந்த பையனை சுக்கா அடிச்சே கொன்னுடுவேன், இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது, நான் பட்ட எல்லா கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ 3 பேரும் இங்க இருந்து ஓடி போய் அந்த ரோபோ எல்லாத்தையும் மறுபடி கேப்சுலாவே மாத்திக்கிட்டு அப்படியே கார்ல இங்கே இருந்து போக செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் கோகு அடி வாங்குறாரு பார்த்தீங்களா, அவரு பயங்கரமா இன்னும் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே நம்ம கோகனும் சொல்றாரு, சின்ன பையனே இந்த போட்டியில ஒழுங்கா தோல்வியை ஒத்துக்க, இல்லனா நீ செத்தே போயிடுவா அப்படின்னு சொல்ல, நம்ம கிளவியுமே வந்து போட்டியை ஒத்துக்கிட்டீங்கன்னா உயிராச்சும் பொழப்படா சின்ன பையனே, ஒழுங்கா தோல்வியை ஒத்துக்க அப்படின்னு நம்ம கிளவியுமே சொல்ல, இந்த பக்கம் நம்ம புல்மா வந்து மாஸ்டரை பார்த்து, யோ மாஸ்டர் ஏதாச்சும் சொல்லி உன் தங்கச்சியை நிறுத்த சொல்லியா, இப்படியா அடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் செத்தே போயிடுவாயா கோகு அப்படின்னு சொல்ல, நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாரு, இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுக்கு கோகு தோல்வியை ஒத்துக்கணும், அது கோகு தோல்வியை ஒத்துக்கவும் மாட்டான், நான் சொல்லி எந்த பையனுமே கிடையாது அப்படின்னு நம்ம மாஸ்டரும் சொல்ல, எல்லாருமே கவலைக்கிடமா கோகுவை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் வந்து நம்ம கோகுவை அடிச்சுக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, உடனே அடிக்கிறத நிப்பாட்டிட்டு இவங்க ஃப்ரெண்டோட முகத்தை பாக்குறாருங்க. எல்லாருமே ரொம்ப கவலையா தான் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கோகு சொல்றாரு, தம்பி உனக்காக சில நல்ல நண்பர்களையும் உருவாக்கி இருக்க போல, ஏன்னா நீங்க அடி வாங்குற, ஆனா உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்காக அவங்க கவலைப்படுறாங்க, உன்னை சுத்தி சில நல்ல நண்பர்கள் குழுவுமே நீ வளர்த்திருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிளவி இதோட போட்டி முடியல, நீ அவன் கதையை முடிச்சே ஆகணும்னு சொல்ல, இப்ப கோகான் அவனை மறுபடி போட்டு அந்த அடி அடிக்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கோகுவோட வாள் இந்த இடத்துல கட்டாகவும் செய்யுதுங்க. கோகுவோட வாள் கட்டானோடனே சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயப்பட, இவ்வளவு நேரம் அடிச்சதுல கூட கோகுக்கு வழி இல்லை, அந்த வாள் கட்டானோடனே இங்க கோகு அப்படியே வழியில
துடிக்கிறாருங்க. அப்படியே கடந்து குதிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கோகுவோட பலவீனம் இப்ப போயிட்டு இப்ப கோகுவால அவனை சீக்கிரமே தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பியா இருக்க, இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நீ யாருங்கிறத காமிச்சிட்டே இப்போ உன் மேல நான் ரொம்பவே கோபமா இருக்கேன், என்ன நீ ரொம்பவே காயப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி கோகு சண்டைக்கு இங்க நடந்து வந்துகிட்டு இருக்க, திடீர்னு நம்ம கோகான் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோகுக்கு பயங்கரமான ஆச்சரியம், சுத்தி உள்ளவங்களுக்கு ஆச்சரியம், என்னதியா நான் இன்னும் சண்டையை போடல அதுக்குள்ள தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னோடனே ஆமா நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கோகு நீ இன்னுமே உன்னோட பலத்தை ரொம்பவே வளர்த்துட்ட போல, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வளர்த்திருக்க, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, ஆனா நீ இன்னும் உன்னோட வாழை பலப்படுத்தல போல, உன்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உன் வாழை ஒழுங்கா பலப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே இப்பதாங்க கோகு சொல்றாரு என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப நான் நினைச்சது எல்லாமே சரிதான், அப்ப நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோகு யோசிக்க, இந்த பக்கம் இவர் மாஸ்கை கட்டிட்டுவாரு பாருங்க, அப்படியே கோகு இங்கே இருந்து ஓடி வந்துங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு தாத்தா தாத்தான்னு சொல்லி அப்படியே பாசத்துல அவரோட முகத்து மேலேயே ஏறி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. மறுபடி கட்டி பிடிச்சவரு கண் முழுக்க கண்ணீரை வந்து உங்களை ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன் தாத்தா, நீங்க இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தாத்தான்னு சொல்லி அப்படியே கண்ணுல தண்ணீர் தழும்ப அழுவாருங்க. இதை பார்த்தோன்னே சுத்தி உள்ளவங்களும் அழுவாங்க. நம்ம புல்மா சொல்லுவாங்க கோகுவும் அழுவுறான், அவன் அழுது நான் இப்பதான் பாக்குறான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம யமச்சாவும் ஆமா அவன் என்னதான் பலசாலியா இருந்தாலும் அவன் மனசளவுல இன்னும் ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சாவும் சொல்ல, இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு நடந்த எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சுக்க, நான் யாரு அப்படின்னு உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லி இருந்தேனா நீ உன்னோட ஃபுல் பலத்துல என்கிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டேன், அதனாலதான் வந்து நான் மாஸ்கை போட்டுக்கிட்டு உன்னை இந்த மாதிரி போட்டி போட்டேன், உனக்கு வலிச்சுதா அப்படின்னு கேட்க நம்ம கோகு எனக்கு எதுவும் இல்ல தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, உடனே நம்ம மாஸ்டரை பார்த்துட்டு மாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க, இத்தனை நாள் என் பேரனை நீங்க பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, உங்களாலதான் அவன் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர்கிட்டயுமே பேசுறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா கேக்குறாங்க, ஆமா இவங்க இறந்துட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா இவர் எப்படி மறுபடியும் இங்க வந்தாரு அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை புல்மா இங்க கேட்க, இப்ப இதுக்கு நம்ம கிளவி பதில் சொல்றாங்க. இந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா, இவளால இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகம், அதாவது இந்த இறந்தவங்களோட ஆன்மாக்கள் செல்லும் பாத்தீங்களா, அந்த உலகத்துக்கு இவளால போக முடியுமா, இப்படி இவ போய் அங்க வலிமையான வீரர்கள்லாம் இறந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட சோல் எல்லாத்தையுமே இங்க கூட்டிக்கிட்டு வந்து பணத்துக்காக போட்டி போட வைக்கிறத வந்து இவ ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்படி கொண்டுட்டு வரப்பட்டவர் தான் நம்ம கோகானு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளவி சொல்ல, இப்ப இந்த புல்மா சொல்றாங்க ஓ அப்ப இதெல்லாம் எதர்ச்சியா நடந்ததா அப்படின்னு கேட்க, இதுக்கும் நம்ம கிளவி சொல்றா இல்ல இது எதுவுமே எதர்ச்சியா நடந்தது இல்ல, அதாவது முன்கூட்டியே கோகான் என்கிட்ட கேட்டிருந்தாரு இந்த மாதிரி வாழ்வுள்ள ஒரு பையன் இங்க சண்டைக்கு வருவான், அப்படி அவன் ஒரு வேளை வர மாதிரி இருந்தான் அப்படின்னா அப்ப நீங்க என்ன மறுபடியும் இந்த உலகத்தை கூட்டிக்கிட்டு வாங்க, நான் அவன் கூட போராடணும் அப்படின்னு சொல்லி கோகுவோட பலத்தை டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க தாத்தா தாங்க கிளவிக்கிட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க. இவங்க வர போறாங்கிறத நம்ம கிளவியால எல்லாத்தையுமே கணிக்க முடியும் பாத்தீங்களா, இவங்க எப்படி இந்த பாலை தேடி வருவாங்கிறத முன்கூட்டியே நம்ம கிளவி கணிச்சுதாங்க இது எல்லாமே ஒரு பிளானா இருக்கு. ஆனா நம்ம கிளவிக்கு இந்த இவரோட பேரன் கோகுங்கிறது மட்டும்தாங்க தெரியல, மத்த எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் கோகானு மாஸ்டரோட காலுக்கு கீழேயே விழுந்து என் பேரனை நீங்க நல்லாவே வளர்த்திருக்கீங்க, நல்ல நண்பர்களோட வளர்த்திருக்கீங்க, அவனை இந்த அளவுக்கு பயிற்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி பணிவோட கேட்க, உடனே நம்ம மாஸ்டர் சொல்றாரு அவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, அவன் இவ்வளவு தூரம் வளர்ந்தது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே இவர் கிட்டக்க போய் ஆமா மாஸ்டர் அவன் முன்னாடி ஒரு பெரிய மிருகமா மாறுவானே இப்ப அது மாதிரிலாம் மாறுறானா அப்படின்னு கேட்க, எங்கப்பா அது மாதிரி ஒரு வாட்டி மாறுறானா, இப்ப அந்த நிலாவே அழிச்சிட்டான், அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்ல, இப்ப இந்த பக்கம் கோகு என்ன பண்றாரு, தாத்தா ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்களுக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து வேகமா ஓடுறாங்க. உடனே இவருக்கு சுட்ட சொல்லிக்கிட்டு ஓடுனவன் உள்ள இருந்து வந்து அந்த டிராகன் பால் வச்சிருந்தான் பாத்தீங்களா பேக், அதை எடுத்துக்கிட்டு ஒடியாந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. காட்டினோடனே தாத்தா இதுதான் நீங்க எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம தாத்தா கொடுத்த போஸ்டா டிராகன் பாலை காட்ட, அவருமே ஆச்சரியத்துல கோகு நான் உனக்கு கொடுத்ததாச்சே இது இன்னும் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, இப்பதாங்க புல்மா சொல்றாங்க இது பேரு தான் டிராகன் பால், இதுலதான் நாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்ம கோகு புல்மா மீட் பண்ணது, அப்புறம் யமச்சா மீட் பண்ணது, அப்ப அந்த டிராகன் பால் எல்லாத்தையும் அவங்க சேர்த்தது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சந்திச்சது, ரெட் ரிபன் ஆர்மி எல்லாத்தையும் பொழந்ததுங்கிற எல்லா கதையுமே அவங்க தாத்தா கிட்ட நம்ம புல்மா இந்த இடத்துல நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல, இப்ப இந்த பக்கம் நம்ம ஊப்பா இருக்கா பாத்தீங்களா, அவனு என்ன சொல்றான், கோகு எப்படியுமே வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு நீ கண்டுபிடிப்பண்ண, உன் தாத்தாவும் தானே இறந்துட்டாரு, நீ பேசாம அவர் அந்த டிராகன் பாலை வச்சு கொண்டுகிட்டு வாயான்னு சொல்ல, உடனே அவங்க தாத்தா சொல்றாரு இல்லப்பா எனக்கு இந்த உலகத்தோட நான் இறந்தது எனக்கு அந்த உலகமே பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், இங்க இருக்கிறத விட அங்க இன்னுமே நல்ல நல்ல பெண்கள் கூட இருக்காங்க, நான் அந்த உலகமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே இருந்துக்கிறேங்கிற மாதிரி இவர் சொல்ல, உடனே வந்து நம்ம கிளவி சொல்றா
தம்பி நீ சொன்ன மாதிரி போட்டியில ஜெயிச்சிட்ட, நீ உனக்கு அந்த பாலை கண்டுபிடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, நானே கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளவி சொல்ல, இப்போ நம்ம கோகான் இருக்காரு பார்த்தீங்களா, சரி நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் நினைச்ச மாதிரி என் பேரை நல்லா பலமாவே வளர்ந்துருக்கான், நல்ல நண்பர்களையும் வளர்த்துருக்கான், இது எனக்கு போதும், இப்போ நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கோகான் மறைஞ்சு போறாருங்க. அப்போ நம்ம கோகு என்ன பண்றாரு, மறைஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா அடுத்த வாட்டி உங்களை நான் பார்க்கும்போது கன்ஃபார்ம் என்னோட வாளையும் நான் பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோகு கத்தவும் செய்றாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம கிளவி இருக்கா பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே அவளோட மந்திர பந்தை எடுத்து அடுத்த டிராகன் பால் எங்க இருக்குன்னு மேஜிக் போடுறாருங்க. அப்படி போடும்போது அதுல ஒரு கார்ல டிராகன் பால் போயிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது. உடனே புல்மா கேட்கறாங்க, ஒரு காருக்குள்ள டிராகன் பால் இருந்தா என் ரேடார்ல காமிச்சிருக்கணுமே, ஆனா ஏன் காட்டல அப்படின்னு புல்மா மறுபடியும் ஆச்சரியப்பட, உடனே கோகு ஆமா இப்ப கரெக்டா அந்த கார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னொடனே இங்க இருந்து தெற்கு திசையில 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே கோகு என்ன பண்றாரு, சரி ஊப்பா உங்க அப்பாவை நம்ம கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் போய் உனக்காக அந்த டிராகன் பாலை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து கோகு அடுத்த டிராகன் பாலை நோக்கி கிளம்ப, அந்த பக்கம் இவரை அழிக்கிறதுக்காகவே நம்ம பிலாப் டீம் பல ரோபாட்டிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.